திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மாணிமத்தனை காதலால் கூப்புவதும் கை. அனைத்து உலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 ராசிகளுக்கும் உண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். அதாவது பிப்ரவரி மாதம் 12 ராசிக்குமே என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்குறோம். இந்த 12 ராசிக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது, என்னென்ன ஒரு குறைவான விஷயங்கள் இருக்குது, எதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, எந்த விஷயங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும், எந்த விஷயங்கள் இயல்பாகவே உங்களுக்கு சாதகமாக கூடி வரும், சில நன்மைகளும் சில அதிர்ஷ்டமான விஷயங்களை பற்றியும் சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் நம்ம அந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். இதில் இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளானட் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் புதனுடைய பெயர்ச்சியும் இருக்குது. சுக்கிரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்திலையும் மாதத்தினுடைய இறுதியிலையும் இருக்குது. அதே மாதிரி புதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் மட்டும்தான் இருக்குது. இது எதுக்கு சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புதன் சுக்கிரன் தான் மாத கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மாத பலன்களை தீர்மானிப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள். இதில் சில ராசிகள் மட்டும் நல்ல பலன்களையும் சில ராசிகள் மட்டும் நியூட்ரலான பலன்களையும் அனுபவிக்க இருக்கீங்க. இதில் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சாதகமான அமைப்பு அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். இதில் மேச ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே சார், எப்படி சார் இது 7 சனி போயிட்டுருக்கு, எப்படி சார் நல்லா இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம், அதாவது பிப்ரவரி அப்படிங்கிறது மார்கழியும் தையும் இணைஞ்சு வரக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மேச ராசி, அதே மாதிரி மிதுன ராசி, சிம்ம ராசி, அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசி, மேசம், மிதுனம், சிம்மம், தனுசு, இந்த 4 ராசிகளுக்கு ரொம்ப டாப் மோஸ்டான நல்ல பலன்களை மட்டும் தரும். இது என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட வீடியோவில் நம்ம அதை விரிவாக பார்க்கலாம். மற்ற ராசிகளுக்கு நெகட்டிவாக இருக்குமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. இது நான் ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான செப்பரேட்டான பலன்களை நம்ம இப்போ ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம ஜென்ரலான விஷயங்களை பார்க்குறோம். இதில் இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி, போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க, நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் நீட்டு தேர்வு அல்லது ஸ்டூடெண்ட்ஸு இப்போ அந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க, 10th +2 எழுதக்கூடியவங்க, அதில் படிக்கக்கூடியவங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும், அதே மாதிரி ஒரு 7ஆம் சீட்டு பிடிக்கிறவங்க அல்லது 7ஆம் சீட்டு போடுறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்பி செய்யலாமா ஒரு விஷயத்தை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், கடன் வாங்கலாமா, புதிய தொழில்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அந்த 12 ராசிக்குமே பார்க்க இருக்கோம். 12 ராசிக்கும் ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்க இருக்கோம். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சிம்ம ராசி ராசி மண்டலத்திலேயே ஒரு முக்கியமான ராசின்னு சொல்லலாம். ராசி மண்டலத்தினுடைய மையப்புள்ளி எங்கே இருக்குன்னா, மையப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆரம்பம் முடிவு, இதனுடைய சென்டர் தான் மையம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மையப்புள்ளி நீங்கள் தாங்க. அப்போது ஒரு தராசு தட்டு மாதிரி 2 மனிதர்களை பிரித்து பார்க்கும்போது நேர்மை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் சேரக்கூடிய, அதாவது நீதி, நேர்மை, சத்தியம், தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய, மறுபடியும் சொல்கிறேன், நீதி, நேர்மை, சத்தியம், தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, எது நடந்தாலும் சரி நான் நியாயத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் சிம்ம லக்னக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க. அதாவது நம்ம நாட்டம்மா படம் பார்த்துப்போம், பழைய படம் தான். நீதிடா, நியாயம்டா, தர்மம்டான்னு சொல்லக்கூடிய ஆள் நம்ம. சரிங்களா? நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் நல்லா இருக்குமா அப்படின்ற கேள்வி தான் நமக்கு ஃபஸ்ட்டு. முதல்ல உங்களுடைய கேரக்டர் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம். நம்மளுடைய கேரக்டர் படி தான் இந்த மாதத்துக்கான பலன்கள் நடக்க இருக்குது. நம்ம ராசி மேலேயே கேது உட்காந்துருக்குங்க. சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம், நம்ம அதை பற்றி அடுத்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம நெகட்டிவ் சொல்கிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் நிறைய சொல்லிடுவோம். நெகட்டிவ் இல்லை, இருந்தாலும் நம்ம ஆரோக்கியத்துக்கு முன்னாடி நல்ல விஷயங்களை எப்போவுமே ஒரு விழாவுக்கு மஞ்சளை எடுத்து தான் அடுத்த பொருளை எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுப்போம். உங்களுக்கு அதான் நமக்கு இந்த சிம்ம ராசிக்கு சந்திரன் பலமாக இருக்கார். இந்த ராசி இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் பலமோடு இருக்கார். அப்போ சந்திரன் பலமோடு இருந்தால் என்ன சார் நன்மைன்னு கேட்டிங்கன்னா, பயணங்களுக்கு நல்லாயிருக்கும், மன தெளிவு கிடைக்கும், முடிவுகள் கரெக்டாக எடுப்போம். ஏற்கனவே சரியான விஷயங்களை சரியான பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு நபர் தான் சிம்ம ராசிக்காரங்க. ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்மத்தில் தான் கழுகு இருக்குது. கழுகு வானத்தினுடைய உச்சியை போய் பார்த்துட்டு தொட்டுட்டு வரும்.
வானளாவிய அறிவையும் வானளாவிய புத்தி கூர்மையும் வானளாவிய பார்வையும் கொண்டவர்கள் சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்கள். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு புத்தி கூர்மையோட முடிவெடுக்க முடியும். அதாவது இந்த கழுகு பார்த்திங்கன்னா வானத்தினுடைய உச்சியிலேருந்து கடலில் இருக்க மீனை கரெக்டாக பார்த்து சரியாக வந்தடிக்கும். அந்தளவுக்கு இறை தேடக்கூடிய குடும்பத்தின் மீது அக்கறை கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திரன் பலமோடு இருக்கிறதுனால இந்த பிப்ரவரி மாதமானது மிகவும் 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 ஏற்றமுடைய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா அந்த சந்திரன் எங்கே பலமடையுதுன்னா 9ஆம் இடத்துல. ஓடிப்போனவனுக்கு 9 குருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 9ஆம் இடத்துல பலமாக இருக்குது. 9ஆம் இடத்தை 9ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையை பார்த்துறாரு. இது ஒரு பெரிய அற்புதமான விஷயம். இது நாள் வரைக்கும் நம்ம நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், நான் இல்லைன்னு சொல்ல. அது கோச்சார ரீதியாகவும் சரி, பிறப்பு ஜாதக ரீதியாகவும் சரி, நம்ம கஷ்டப்பட்டுட்டோம். அப்படிங்கிறதுல நான் எல்லளவு கூட மாற்றுக்கிறது தெரிவிக்கல. ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு பின்னாடி வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது நமக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்களை தரும், நிச்சயமாக தரும். ஆனால் இந்த ராசி மேலே கேது இருக்கே சார் அப்படின்னா அது ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிதானத்தையும் பொறுமையும் கொடுக்கும். இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு தப்பு பண்ணியிருந்திருப்போம். அந்த தவறு என்னன்னு சுட்டி காட்டி அந்த தவறுக்கான தெளிவான பாதையை கொடுக்கும். இதனால் வரை நீ செஞ்ச தவறு இதை திருத்திக்கோ, இனிமேல் இப்படி நட, இப்படின்னு சொல்லக்கூடியது தான் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிப்ரவரி மாதமானது. உங்களுடைய வருமானம், பொருளாதாரம், குடும்ப அமைப்பு இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது இந்த மாதம், பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் அப்படிங்கிறது 2ஆம் இடத்து அதிபதியான புதன் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட 2ஆம் இடத்தை செவ்வாய் 8ஆம் பார்வையை பார்க்குறது அப்படிங்கிறது வருமானத்தில் சில தடைகள் வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுது. செவ்வாய் எங்கே இருக்குங்க? உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 8ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் அதிபதியான 4-9க்கு அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து பொருளாதார தடைகளையும் பொருளாதார வருமான கஷ்டங்களையும் கொடுக்க காத்துருக்கு. ஏன்னா தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் சொல்ல மனைவி கேட்காம மனைவி தட்டி பேசுகிறதும் அதட்டி பேசுகிறதும் இந்த மாதிரியான அமைப்பும், அதே மாதிரி கணவன் கொஞ்சம் முரண்டு பிடிச்சு மனைவிக்கிட்ட கட்டுப்படாமல் இருக்கிறதும் இந்த செவ்வாயினுடைய பார்வையினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன் இந்த சிம்ம ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய பயிற்சி வந்துடுது. அந்த செவ்வாய் பயிற்சிக்கு பின்னாடி உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும், நல்ல மணி ஃப்ளோ இருக்கும், பிரச்சனை இல்லை. 2வது விஷயம், இந்த செவ்வாய் பயிற்சி 13ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. கும்பராசிக்கு செவ்வாய் வந்ததுக்கு பிறகு உங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதாவது நீங்கள் பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு நினச்சா கூட அது முடியாது. கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ளே வந்துடுவீங்க, கண்டிப்பாக இது நடக்கும். இதுக்கு முன்னாடி என்ன சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதை மறந்துட்டு சரி நம்ம கணவர் தானே நம்ம மனைவி தானே என்ன இருந்தாலும் விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு இறங்கி வந்துடுவீங்க. ஆனால் கோபத்தின் உச்சி பார்க்கக்கூடிய சிம்மராசி சிம்ம லக்னம் தான். கோவம் வந்துருச்சுன்னா எதுவும் நிதானம் தெரியாது தான். ஆனால் இந்த கோபத்தை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த செவ்வாயினுடைய டிரான்சிட் உங்களுக்கு இருக்கும். சரிங்க சார், அப்போது உங்கள் ராசிக்கு 3-10 கூடிய சுக்கிரன் பயிற்சி இருக்கு, அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2-11 கூடிய புதன் பயிற்சி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரன் பயிற்சி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் அடையுது. இது ரொம்ப 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 பாசிட்டிவான விஷயம். பாசிட்டிவ், அதே சேம் டைம் பெரிய நெகட்டிவ். என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய இடம். 8ஆம் இடம்ன்றது தவறான வழிகள், தவறான பாதைகள் அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. எல்லா வகையிலும் தவறு. சுக்கிரன்றதான் பெண்கள், சுக்கிரன்றதான் காஸ்ட்லியான சரக்கு. ஓப்பனாகவே சொல்லுவோமே, சுக்கிரன்றது பாதை தடுமாறக்கூடிய இடம் அப்படிங்கிறது, அதான் இருட்டான பகுதி அப்படிங்கிறது 8ஆம் இடம். ஸோ அப்போ நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் சுக்கிரன் உச்சமடையும் போது சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களே, தயவு செஞ்சு 2 கையெடுத்து கேட்குறேன், உங்களுடைய எண்ணங்களை சிதற விட்டுறாதீங்க. உங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துங்க. எண்ணங்களை கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல உட்காந்து ஆழ்ந்த தியானம் பண்ணி ஒரு தெய்வத்தை அடையிறதும் 8ஆம் இடம் தான். நீங்கள் இந்த கத்தி முனையில் எந்த பகுதிக்கு போகிறீங்க அப்படின்றது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஒரு கத்தியில் காயும் வெட்டலாம், ஒரு கத்தியில் ஆளையும் வெட்டலாம். காயை நறுக்கி சாப்பிட்றீங்களா இல்லை ஆளை வெட்டி காலி பண்ணுறீங்களான்றது உங்கள் கையில் இறைவன் கொடுத்துருக்கார். இந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி.
சுக்கிரன் உச்சத்துக்கு போகிறார் 8ஆம் இடத்துல. சுக்கிரன் 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது 2 விபரீதமான விஷயங்களை கையில் வச்சுருக்கு. ஒன்று இறைபக்தி, இன்னொன்று தவறான பாதை. இதில் எதை நீங்கள் முடிவு செய்யுங்க அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது. குடும்பமாக, மனைவியாக, குழந்தையா அப்படிங்கிற ஒரு விஷயமும், தவறான பாதையா அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப எச்சரிக்கையான விஷயம். பொருளாதார தடைகள் விலகும், படிப்பில் மாணவர்களுடைய கவனம் சிதறும், அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் வருமானங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நிச்சயமாக இருக்குது. கடல் தாண்டி போகக்கூடிய அமைப்புகள், வெளியூர் போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு இது தடையாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இது கிடைக்கும். ஆனாலும் மறுபுறம் சிந்தித்து பார்க்கும்போது அப்படி போகிறது அது சரியாக வருமா அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜோசியர்கள், உங்களுடைய நம்பிக்கைக்குரிய ஜோசியர்கள் யாரோ அவங்கள அணுகி கேட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தான் எல்லா சம்பவங்களும் முடிவாகும். ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ கோச்சார பலன்கள் பொதுவானது தான், அதுக்காக அது இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. கோச்சார பலன்கள் பொதுவானது தான், ஆனால் 100% அது சரியாக தான் நடக்கும். 8ஆம் இடம்ன்ற ஒரு இக்கட்டான ஒரு இடம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம்ன்ற கலத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுல பிரச்சனைகள் இல்லை. அதே நேரத்தில் எண்ணங்கள் தடுமாற வேண்டாம் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்கிறோம். என்னதான் எண்ணங்கள் தடுமாறக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு வலை வீசிக்கிட்டே தான் இருக்கும். இறை பக்தி, ஆலய பணிகள் இது உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும். முயற்சிகள் புதுசாக எடுப்பீங்க. பெரிய பெரிய விஷயங்களில் உங்களுடைய முயற்சிகள் இருக்கும், பெரிய பெரிய லாபங்கள் இருக்கும். சிம்ம ராசிக்கு பிப்ரவரியில் 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கடன் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் தீருமான்ற கேள்வி இன்றைக்கி உலகம் முழுவதும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. யாருக்கும் கடன் இல்லாமல் இல்லை. எல்லார் தலையிலையும் குறிப்பிட்ட பணம் கடனாக இருக்கிறது, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் சிம்ம ராசிக்கு சமாளிக்க முடியாத கடன் இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லிட்டுங்களா? உங்கள் கடனை தூக்கி இன்னொரு தலையில் வைக்கிறது, அதே மாதிரி ஒரு கடனை மாற்றி இன்னொருத்தர் அக்கௌண்ட்டில் வைக்கிறது, இந்த மாதிரியான பரிமாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை கடன் தீர்க்க முடியல, கடனை அந்த நேரத்துக்கு இருத்தி வைக்கிறது, இதை செய்கிறீங்க. அந்த விஷயங்கள் பலிதமாகும். அந்த மாதிரி செய்கிறது, நண்பர்கள் பேரில் கடன் வாங்குறது, இதெல்லாம் பண்ணுவீங்க. இதன் மூலமாக உங்களுடைய ஆதாயங்களை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும், செய்யுங்க. அதில் தவறுகள் எதுவும் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து தான் போகணும், முரண்டு பிடிக்காதீங்க. லாபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் லாபங்கள் இருக்குது அப்படின்னு தான் நான் மீண்டும் சொல்லுவேன். மனது எண்ணங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹாப்பியான ஒரு சூழல்கள் உங்களுக்கு நிலவும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். புதிய புதிய உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் புதிய பெண்ணுடைய சகவாசமும், ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் புதிய ஆண்களுடைய தொடர்போ உங்களுக்கு வேண்டாம். இதை நான் மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறேன். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ரொம்ப 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 அதிகமான கவனங்கள் தேவை. அதே மாதிரி அரசாங்கம், அரசியல் பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வெற்றியை நோக்கி பயணிக்கும். சிம்மராசிக்கு பிப்ரவரி மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதே சமயத்தில் கவனமும் தேவை. யாரையும் நம்பி அகல்கால் வைக்க வேண்டாம். புதிய தொழில்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜோசியர்களை அணுகி கேட்டுட்டு நீங்கள் செய்யலாம் பிப்ரவரி மாதத்தில். அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும், விட்டு கொடுத்து போங்க. எண்ணங்கள் அலைபாயும், ஆனால் உங்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் நிச்சயமாக இருக்குது, அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. தொழில் ரீதியான பயணங்கள் நிறையவே இருக்குது. தொழில் ரீதியான பயணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் கூட அந்த தொழில் ரீதியான பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை அளவுக்கு அதிகமாக அள்ளித்தரும். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்குது, இல்லைன்னு நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்குது, அதையும் மறுக்கிறதுக்கு இல்லை. உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய இந்த கோச்சார கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லாவே பிரித்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். இருக்கக்கூடிய நல்லது கெட்டது, எது சரி எது தவறு எல்லாமே சொல்லியாச்சு. பிப்ரவரி மாதத்தில் இந்த பலன்களை நீங்கள் அனுசரித்து அதை ஒட்டி நீங்கள் முடிவுகள் எடுத்து சிறப்பான விஷயங்களை சிறப்புடன் செய்ய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இதில் நம்ம பரிகாரம் கொடுக்க வேண்டியது இருக்குது. சிம்ம ராசிக்கு இந்த சுக்கரனுடைய அமைப்பு சரியில்லை அப்படின்றதுனால ஸ்ரீரங்கம் போயிட்டு ரங்கநாதரை பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷம். கண்டிப்பாக மூலவரை நிச்சயமாக பார்த்தே ஆகணும்.
மூலவரை பாதம் முதல் திருமுகம் வரைக்கும் சேவிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே இந்த பிப்ரவரி மாதத்தில் சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் பயிற்சிக்கு முன்னாடி போயிருங்க. சுக்கிரன் வந்து 13ஆம் தேதி டிரான்சிட் ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடியே போயிடுங்க. பிப்ரவரி 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போய் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் சேவிச்சுட்டு வர்றது தான் உங்களுக்கு பரிகாரம். ஸோ அதன் மூலமாக பல விஷயங்கள், பல பாதிப்புகள் உங்களுக்கு தவிர்க்கப்படும். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.